மீண்டும் வாக்குகளாக பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு மீண்டும் ஊழல் செய்யணும். இதையே ஒரு ஃபேமிலி பிசினஸாவே செஞ்சுட்டு வந்தாங்க. 1977 ஊழலுக்காகவே ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டு ஒரு ஆட்சி மாற்றம் உருவாகியது என்றால் அது இந்த ஊழல்வாத திமுக ஆட்சிக்கு எதிராக தான். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் தலைவர்கள் தான் மாறி இருக்காங்களே தவிர்த்து ஊழல் இன்றைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. டாஸ்மாக்ல மிகப்பெரிய ஊழல், மதுபான விற்பனையில ஊழல், அந்த பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய் வச்சு ஊழல். இன்றைக்கு மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன், இலவச பேருந்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் என்கின்ற புறவாசல் வழியாக ஒவ்வொரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த வருவாயும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதுதான் நல்லாட்சியா? இதுல நாங்க 50 வருஷமா கொள்கைப்படி நிற்கிறோம், கோட்பாடுகள் படி நிற்கிறோம், தலைவர்களின் வழியில் நிற்கிறோம்.